நேற்று மகளிர் தினம். உலகெங்கிலும் இந்த நாளை கொண்டாடினார்கள். மகளிர் தினம். பல தினங்கள், அன்னையர் தினம், தந்தையர் தினம், இப்படி பல வைத்திருந்தாலும் ஏன் மகளிர் தினம் என்று பெயர் வைத்தார்கள் என்று ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். மகளிர், எனது மகள் ஒரு அன்னையின் வயிற்றில் பிறக்கும் அந்த குழந்தை சற்று வளர்ந்து விட்டால் அந்த குடும்பத்தில் அவள் மகளாக இருக்கிறாள். அந்த பெண் குழந்தை, அந்த மகளை கொண்டாடுகின்ற நாள்தான் மகளிர் தினம். இந்த நேற்று கோயம்பேடு அருகில் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடினார்கள். பலர் பேசினார்கள், பல காணொளிகள் அவரவர்கள் பகிர்ந்தார்கள். அதையெல்லாம் பார்த்தேன், ரசித்தேன். எல்லோருக்கும் பெண் குழந்தை வேண்டும் என்பார்கள். ஒரு மகள் வேண்டும், ஒரு வாரிசு வேண்டும், அவள் வயிற்றின் மூலமாக ஒரு வாரிசு வர வேண்டும், குழந்தை வர வேண்டும், சந்ததியினை வளர்த்த வேண்டும் என்ற விருப்பத்தில்தான் இந்த மகளிர்களை அவர் கொண்டாடுகின்றனர். மகள், பாசம், தாய்மை, கல்வி, அறிவு, முன்னேற்றம் இவையெல்லாம் இன்று பாராட்டும் அளவிற்கு அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால், ஒரு காலத்தில் பெண்களை அடிமைகளாக நடத்தினார்கள். அவர்களுக்கு உரிமை கொடுக்காமல் தடுத்தார்கள். சொத்தில் பங்கு இல்லை என்றார்கள். நீ திருமணமாகி போய்விட்டால் இந்த வீடு உனக்கல்ல, நீ எங்கே யாருடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறாயோ அதுதான் உன்னுடைய வீடு என்றவர்கள் எல்லாம் பிரித்தார்கள். மகளாக இருந்தவள் அவள் மனைவியாகிறாள், தாயாகிறாள், பிறகு மாமியாராகிறாள், பிறகு அவர் முதுமை அடைகிறாள். அந்த மகளிர் தினம் அத்துடன் விடுவதில்லை, நிறுத்துவதும் இல்லை. அது தொடர்ந்து கொண்டே போகும். என்னவோ இந்த மகளிர் தினத்தை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அதன் ஆழத்தையும் பலர் சொல்கிறார்கள். அந்த வகையில்தான் இந்த பதிவு அமைகிறது. நேற்று நான் ஒரு காணொளி செய்யவில்லை. ஆனால் நேற்றுக்கு பதிலாக இந்த மகளிர் தினத்தை இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பதிவாக நான் பதிவு செய்கிறேன். எனவே எல்லோருக்கும் மகள் இருந்தால் அவர்கள் கொண்டாடினார்களா இல்லையா என்று தெரியாது. நேற்று மகளுக்காக, என் மகளின் மகளுக்காக ஒரு இடம் சென்று வந்தேன். மருத்துவமனைக்கு சென்று வந்தேன். பலருக்கு உடல் நலம் சரியில்லை. இந்த மகளிர் தினத்தில் இதுவும் பலருக்கு நடந்திருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனவே மகளிர் தினத்தை கொண்டாடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.